ஹாய் எவ்ரிவான், வணக்கம். இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், அப்புறமா அந்த கம்பெனியில் அக்கோமடேஷன் எப்படி இருக்கும், அப்புறம் ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்கோமடேஷனுக்கு நான் என்னோட ரூமை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா சோஜெக்ஸ் ஓமான் சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஓமானில் மஸ்கட்டில் இருக்குது. ஓகேங்களா? இந்த சோஜெக்ஸ் ஓமான் அதிகமாக இந்த பவர் பிளான்ட்டில் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி எங்கள் கம்பெனி தலீல் பெட்ரோலியத்தில் ஒரு பவர் பிளான்ட்டை மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? அதனால எங்கள் கம்பெனி என்னை தலீல் பெட்ரோலியத்தில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தலீல் பெட்ரோலியத்தை பற்றி பார்க்கலாம். தலீல் பெட்ரோலியங்கிறது நமக்கு ஓமனில் பிடிஓ இருக்குது, அப்புறம் ஓகியூ இருக்குது, இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தலீல் பெட்ரோலியமும் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி தான். பட் இவங்க இப்ரியில் மட்டும் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்ரியில் இவங்களுக்கு இப்ரிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டரில் ஒரு டெசர்ட் ஏரியா இருக்குது. அங்கே தான் இவங்களுக்கு பிளான்ட்லாம் இருக்குது. அங்கே 720 வெல்ஸ் இருக்குது. 2022 கணக்கு படி 720 வெல்ஸ் இருக்குது. இப்போ அது 1000 கிட்ட போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ வெல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா அங்கே கேஸ் பிளான்ட் இருக்குது, பவர் பிளான்ட் இருக்குது, அப்புறமாட்டு ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அவங்ககிட்ட 4 ரிக்கோ இல்லை 5 ரிக்கோ இருக்குது. ஸோ இன்னும் அவங்க வெல்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. நான் தலீல் பெட்ரோலியத்திலே ஒர்க் பண்ணுறதுனால தலீல் பெட்ரோலியமே எங்களுக்கு அக்கோமடேஷன் அப்புறம் ஃபுட்டு கொடுத்துரும். ஓகேங்களா? எங்கள் கம்பெனி இதில் இன்வால்வ் ஆகாது. ஸோ சோஜஸ் ஓமனில் எப்படி இருக்குது அக்கோமடேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் சோஜஸ் ஓமனில் சேலரி கரெக்ட் டைமுக்கு போட்டுருவாங்க. ஓகேங்களா? சேலரியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓவர் டைம் சேலரி எல்லாமே கரெக்ட் டைமுக்கு போட்டுருவாங்க. அதே மாதிரி லீவும் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது மட்டும் தான் அந்த கம்பெனியை பற்றி எனக்கு தெரிஞ்சது. நான் தலீல் பெட்ரோலியத்தில் ஒர்க் பண்ணுறதுனால தலீல் பெட்ரோலியமே எனக்கு சாப்பாடு, அதுக்கப்புறமா ரூமு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரூமை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அக்கோமடேஷனுக்கு கான்ட்ராக்டர் கேம்ப், அப்புறம் தலீல் கேம்ப்னு இருக்கும். தலீல் பெட்ரோலியத்தில் ஒன்லி ஓமானிஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக கேம்ப் இருக்குது. ஸோ அதே மாதிரி கான்ட்ராக்டர்ஸ்னால் நம்ம அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலுமே கான்ட்ராக்டர்ஸ் தானே. ஸோ அவங்களுக்கு தனியாக கான்ட்ராக்டர் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே எல்லாமே கண்டெய்னராக தான் இருக்கும் அக்கோமடேஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி தான் அக்கோமடேஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய அக்கோமடேஷன்ஸ் இருக்குது, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ புதுசாக அக்கோமடேஷன் போடுறாங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அக்கோமடேஷன் ஏரியா இருக்குது. அங்கே சில கான்ட்ராக்டர்ஸ் கம்பெனி இப்போ அங்கேயும் அக்கோமடேஷன் போடுறாங்க. முக்கியமாக இப்போ நிறைய கான்ட்ராக்ட் பிஇசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி எடுத்திருக்கு. உங்களுக்கு தெரியும், பகவான் இன்ஜினியரிங். அந்த கம்பெனி நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எடுத்தனால இப்போ அவங்க நிறைய அக்கோமடேஷன் இங்கேருந்து இந்த தலீல் பெட்ரோலியத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வைக்கிறாங்க. ஓகேங்களா? அங்கே பிஎஸ்சி அவங்களே அக்கோமடேஷன் அப்புறம் ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நான் தலீல்லே இருந்தனால எனக்கு தலீலே எல்லாம் ப்ரொவைட் பண்ணிச்சு. ஸோ நிறைய பேர் இப்போ இங்கே கான்ட்ராக்டர்ஸ்க்கு நீங்கள் வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே தலீல் கான்ட்ராக்டர் கேம்பில் தான் இருப்பீங்க. இல்லை ஒன்லி நீங்கள் பிஇசி இந்த மாதிரி கம்பெனிஸில் வரும்போது இந்த மாதிரி கம்பெனிஸ் ஒருவேளை அங்கே அக்கோமடேஷன் வச்சுருந்தோன்னா அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பொதுவாக இது ஒரு டெசர்ட் ஏரியா, நமக்கு கண்டெய்னர்ஸ் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். ஸோ அக்கோமடேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம ரூம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இதுதான் என்னோட ரூமு. இந்த ரூமில் மொத்தம் 2 பேர். ஓகேங்களா? நாங்கள் ஒரே சேம் கம்பெனி சேர்ந்தவங்க தான். ஸோ அந்த ரூமில் அதுக்கப்புறமா டேபிள் வச்சுருப்பாங்க, ஒரு டேபிள், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீரோ, அப்புறமாட்டு ஒரு அட்டாச்டு பாத்ரூமு, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய பெட்டு, என்னோடய பேக் எல்லாமே இங்கே இருக்குது. மோஸ்ட்லி ரூம் பாய்ஸ் காலையிலே நமக்கு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம பெட்ஷீட் எல்லாத்தையுமே மடித்து வச்சுருவாங்க. அதே மாதிரி நம்ம பெட்ஷீட் எல்லாத்தையுமே அவங்க 2 வாரத்துக்கு ஒருக்கா அவங்க மாற்றிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு தேவையான சோப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் தருவாங்க. ஸோ அதனால் இதில் அந்த அக்கோமடேஷனில் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் அக்கோமடேஷன் இப்படி தான் இருக்கும். நமக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது ஃபுட்டு பற்றி பார்க்கலாம். ஃபுட்டு நமக்கு அன்லிமிட்டெட். ஓகேங்களா? எல்லாமே கிடைக்கும். சாப்பாடுலாம் அன்லிமிட்டெட் தான். எல்லாமே நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே அன்லிமிட்டெட் தான். நம்ம எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு நல்லா இல்லைனா கூட நமக்கு நிறையா பழங்கள் வச்சுருப்பாங்க, காய்கறிகள் வச்சுருப்பாங்க, அப்புறம் ஜூஸ் வச்சுருப்பாங்க, பால் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? எல்லாமே வச்சுருக்கனால ஃபுட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம்
இந்த கம்பெனி அல்லது இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வரீங்கன்னா லீவ் ரொட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெசர்ட் ஏரியா, ஓகேங்களா. இங்கே லீவ் ரொட்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸில் வந்து லீவ் வந்து 6 மாதத்துக்கு 1 மாதம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. 6 மாதம் வேலை 1 மாதம் லீவு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நானும் வந்து அந்த மாதிரி தான் இருந்தேன். எனக்கு வந்து 6 மாதத்துக்கு வேலை 1 மாதம் லீவு. ஸோ நம்ம வந்து 5 மாதத்துக்கு அப்புறமே லீவுக்கு வந்துக்கலாம், ஓகேங்களா. 5 மாதத்துக்கு அப்புறம் நம்ம லீவுக்கு 1 மாதம் லீவ் பண்ணிட்டு போய்க்கலாம். மோஸ்ட்லி எல்லா கம்பெனியுமே இப்படி தான் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய கான்ட்ராக்ட் வந்து இந்த பிசின்னு சொன்னால அந்த கம்பெனி எடுத்தாங்க, அவங்களும் வந்து 6 மாதத்துக்கு 1 மாதம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இந்த வெல் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி சொன்னேன், வெளில இருக்கக்கூடிய அவுட் சைடில் ஒர்க் பண்ணுறாங்களா, வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது யூனிட் அவுட் சைடு யூனிட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து 3 மந்த் 1 மந்த் ரொட்டேஷன் கொடுப்பாங்க. 3 மாதம் வேலை 1 மாதம் லீவு இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த ரெகுலர் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து 28 1 மாதம் வேலை 1 மாதம் லீவு இந்த மாதிரி வந்து லீவ் வந்து இங்கே கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அதுமாதிரி சேலரியும் அதை பொறுத்து அந்த வெளில வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றபடி ஃபீல்டில் இந்த கேஸ் பிளான்ட்டு, அப்புறம் பவர் பிளான்ட்டு, இந்த மாதிரி பிளான்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. ஃபைனலாக வந்து இந்த தலில் பெட்ரோலியம் கம்பெனி இந்த சைட்டுக்கு வந்து வேலைக்கு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு வரலாம், ஓகேங்களா. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கான்ட்ராக்டர்ஸு நமக்கு என்ன ஜாப் ஆஃபர் லெட்டர் தராங்களோ, ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஜாபுக்கு வரீங்க அப்படின்னா ஜாப் ஆஃபர் லெட்டர் என்ன இருக்கோ அதான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால ஜாப் ஆஃபர் லெட்டரை வந்து ஒழுங்காக பார்த்து சைன் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.